வாழ்நாள் முழுவதும் நம்ம உழைக்கணும், அதாவது ஒரு தொழில் செய்யணும். அப்போ அதுதான் நம்ம அதிக காலம் உயிர் வாழ்வதற்கு அதுதான் காரணமாக இருக்கும். ஏன் அதாவது ஓய்வெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம கடமை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்நாள் முழுதும் நாம் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் கண்டுபிடிங்க. அப்போ தான் ஆயுட்காலம் அதிகரிக்கும். இனிமேல் நம்ம செய்ய வேண்டிய கடமை எதுவுமே கிடையாது. 60-70 வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, இனிமேல் நம்ம செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. அதனால் சும்மா பொழுதுபோக்க வேண்டியதான். நம்ம கடமெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது அப்போது என்ன ஆகுன்னா நம்ம ஆயுட்காலம் குறைஞ்சிடும், சீக்கிரமாக செத்து போயிடும். ஏன்னா நம்ம கடமையை செய்கிறக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் இந்த உலகத்தில். நாம் கடமையை செய்கிறக்காக தான் பிறந்திருக்கோம் அப்போ அந்த கடமையே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்புறம் எதுக்கு உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வா போயிடலாம், போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பே என்ன பண்ணோம், சாவை நோக்கி சீக்கிரமாக போயிட்டுருக்கோம். அதனால் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது அப்படிங்கிற உணர்வோடு வாழ்ந்துகிட்டு இருக்கணும். நாம் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற உணர்வோடு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தால் தான் நம்ம ரொம்ப காலம் உயிர் வாழ்வோம். நம்ம கனவு காணுவோம், 5 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, அடுத்த வருஷம் என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், நாளை கழிச்சு என்ன செய்யணும். இந்த கனவு தான் நம்மளை நாளைய பொழுதை உயிரோடு இருப்பதற்கு உதவி செய்யும். நாளைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு எது காரணமாக இருக்குன்னா, நாளைக்கு நான் திட்டமிட்டு வைத்திருக்கிறேன், நாளைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த கனவு, அந்த திட்டம் தான் நாளைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருக்கும். என் உயிரை பிடிச்சி வைக்கும். நான் இன்றைக்கே செத்து போகாமல் நாளைய வரைக்கும், அடுத்தடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா எனக்கு அடுத்த வருஷம் கூட நான் என்ன பண்ணணுங்கிற அந்த திட்டமிடல், அந்த ஒரு திட்டம் என்பது எனக்கு மனசில் இருக்கணும். நான் என்ன செய்ய போகிறேன் அடுத்த வருஷம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த நாள், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், அடுத்த நாள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய வேண்டிய வேலைகள் எனக்கு ஒரு கனவாக இருக்க வேண்டும், திட்டமாக இருக்க வேண்டும். அதுதான் நான் அடுத்த வருஷம் கூட நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம். நாளைக்கு செய்வதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. நாளைக்கும் இதே மாதிரி படுத்து தூங்க தான் போகிறேன். எந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன், காலையில் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன், 8 மணிக்கு எழுப்பு, 10 மணிக்கு எழுப்பு, அதான் ரிட்டையர்ட் ஆகிடுச்சுல்ல, என்ன செய்ய போகிறேன், சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன், அவ்வளோதான், வேறு சீரியல் டிவி பார்க்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம கனவுகளோடு வாழ்ந்தால் தான், நாம் செய்கிறதுக்கு வேலைகள் இருந்தால் தான் நம்ம ரொம்ப காலம் வாழ்வோம். அதனால்